ஓய் ஓய் எந்திடி, நீ நடிக்கிறேன்னு தெரியுது. எந்தி. ஆய் நேராவது அப்பா கத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் கிளம்பு. ஏய் இசை எந்திடி, நான் இதோட 3 நேரம் வந்துட்டு போயிட்டேன். இப்ப பாரு அப்பா என்ன கிளம்பலன்னு கேக்குறாரு. எந்திடி. என்ன நடிக்கிறா? ரெடியே எந்திடி. இசை கோயில் போறதுக்கு எல்லாம் கிளம்பி நிக்காங்க. எந்தி. எனக்கு தூக்கமா வருது. தூக்கமா வருதா? ரொம்ப தூக்கமா வருது. அதுவும் நீங்க பக்கத்துல வந்து படுத்தா இன்னும் சுகமா தூங்குவேன். எங்க அப்பா என்ன பெல்ட்டாலே அடிச்சிருவாரு. எந்திடி. எனக்கு தூக்கம் வருது. பச்சை உடம்புக்காரி, நான் தூங்கணும். நீ தூங்கலன்னு தெரியும். எந்தி. அப்ப நீங்க தான் என்ன தூக்கணும். நான் இப்ப தூக்க முடியாது. அப்ப நான் வர முடியாது. சேட்டை பண்ண கோத்தாரின்னு சொல்லிட்டேன். இல்ல இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க. அங்க கோயிலுக்கு போனோம்னு எல்லாம் கிளம்பி நிக்காங்க, உனக்கு தூக்கமா வருதா? பச்சை உடம்பு தூக்கமா தானே வரும். சரி பரட்டு வா, கார்ல போய் தூங்கிக்கலாம். உங்க அப்பா நீ எப்ப வெளியில வந்து காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் வா. என்னங்க நம்ம 2 பேரும் போகாம இருப்போமா? அங்க கிடக்க வெளியில இருப்பாப்பா, வா. என்னங்க எதுக்குடி? கண்டிப்பா சரண் மாமாக்கும் அலெக்ஸ் மாமாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருமா? ஆமா. என்ன சொல்றீங்க? அதுக்கான ஏற்பாடு அப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் நீங்க கோயில் கூட போறோம், வா. இல்ல உங்களுக்கு விருப்பமா இதுல? ஏன் விருப்பம் என்னடி இருக்குது? கல்யாணம் பண்ணிக்க போறானே, ரெடியா தானே இருக்கானுங்க. உருட்டி மரட்டி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கானுங்களா? அவனுக்கு வேண்டானதான் எப்படி வேணாலும் வேண்டான்னு சொல்லிருப்பானுங்களே, அப்படி எதுவும் சொல்லலையே. அப்படின்னா மாமா மாதிரி சொல்லாதான் பிரச்சனை, சொல்ல வச்சுட்டா. என்னடி யோசிச்சுட்டே இருக்கா? ஒருவேளை திடீர்னு மாமா வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி அடம் பிடிச்சா? ஒண்ணு இல்ல, அப்பா என்ன பண்ணுவாரு, பெல்ட் எடுப்பாரு, முதுகு தள்ளி பெய்யற வரைக்கும் பெண்ட கழுத்திடுவாரு. இதுக்கு பேரு மிரட்டல் இல்ல, அதான் முடிவு. அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம், அப்படிதானே? எங்க அப்பா எது சொன்னாலும் அது எனக்கு சம்மதம் தான். ஒருவேளை சாரன் மாமாக்கும் அலெக்ஸ் மாமாக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா? இனி ஒண்ணும் பண்ண முடியாது, சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிருக்கணும். இனி சொன்னா அது அவனுக்கு தப்பு, பெண்ட கழுத்திடுவாரு. சரி வா, புள்ளைல அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ வா சீக்கிரம் வா. நான் வாரேன், நீங்க போங்க. எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. ஆமா, நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா இந்த வீட்ல? வெறும் வாசு கருப்பட்டி தானே, போங்க. வாசு கருப்பட்டியோ? இந்த கிங்ஸனோட பொண்டாட்டிடி. நான் இவ்வளவு முக்கியமா அவ்வளவு முக்கியம் தானே நீனும்? எலி பேச்சு அம்பலத்துல எடுபடாதுங்க மாதிரி என் பேச்சு எங்க இந்த வீட்ல எடுபடுது? நீ உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுருக்க மிஸ்டர் மகாதேவன் கிட்ட. சரி சீக்கிரம் கிளம்பி வா. போங்க வாரேன். சீக்கிரம் வந்துரு, அப்பா திட்டிட்டு இருக்காரு. அப்பவுமே கேட்டாரு உன் பொண்டாட்டி எங்கடா, நீ நான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் வா. அதெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். பண்ணாதடி, சமாளிக்க முடியல அப்பா கிட்ட. நான் அப்படிதான் பண்ணுவேன். எங்க சண்டை போடுறீங்களோ, என்ன அடிச்சிரீங்களோ, அடிங்க பாப்பா. வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பிளான் உண்டோ அத்தனையும் பண்றேன். நான் எதுக்கு போன அடிக்க போறேன்? இல்ல உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதுல்ல? ஓ மேல என்ன கோபப்படுறீங்க தெரியுமா? போங்க, ஆளுக்கால என்கிட்ட கோபப்படுங்க. நீ என்னதான் நடிச்சாலும் என்கிட்ட நடக்காது. சீக்கிரம் கிளம்பி வா. இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம்? நான் எப்படி நிப்பாட்ட போறேன்? இன்னைக்கு எல்லாரும் குலதெய்வ வழிபாட்டுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு தான். இது வரைக்கும் போயிட்டேன், இனி எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறது? உங்களை அப்பா கூப்பிட்டாரு, சீக்கிரம் வருவீங்களா? வாரேண்டா, வாரு போ வாரு. இல்லன்னா அப்பா கையோட உங்களை கூட்ட சொன்னாரு. வாராண்டா, நீ போடா. அப்பா கூப்பிட்டா ஏதாவது காரணம் இருக்கும்னு அதுக்குதான் சொல்றேன். என்ன காரணம்? அவளை முன்னாடி தூக்கி வச்சு நான் காரை ஓட்டிட்டு போனோம், அதானே? எதுக்குன்னு தெரியலண்ணே, அப்பா அவளை கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. கையோட வா? ஆமாண்ணே, என்னத்துக்குன்னு தெரியல, அவனை கையோட தான் நீ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்குடா? நாங்க என்ன ஓடியோட ஒளிய போறோம். சரி வாரு, வா வந்து. சரிங்கண்ணே. என்ன நீ கிளம்பலையா? கிளம்பிதான் நிக்க. கிளம்பி நிக்கியா? சேலை எங்க? இசைதான் சேலை வேண்டாம், சுடிதார்லயே வாங்கண்ணா. அவ எதுக்கு அப்படி சொன்னா? இல்ல நான் முத சேலை தான் கட்டியிருந்தேன், அவ தான் சேலையில யாரும் வர வேண்டாம் சுடிதார்ல வாங்கன்னு சொன்னா. அப்படியா? அவ எதுக்கு அப்படி சொன்னா? அதனால இப்பதான் போய் சுடிதார் மாத்திட்டு வந்தேன். சுடிதார் போட சொன்னாளா? மகாதேவன் கண்டிப்பா எல்லாரும் சேலை நகநெட்லாம் போட்டு வர சொன்னாரே, இவ எதுக்கு சுடிதார் போட சொன்னா? நகநெட் எதுவும் போடலையா? இல்ல நகநெட் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இவ என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே. அப்படி ஒண்ணு லேஸ்ல எந்த பிளான் போட மாட்டாளே, இப்படி யாரும் சொல்ல மாட்டாளே. என்னவா இருக்கும்?
கருப்பு சிங்கத்துக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. மகாதேவன் வேற நேத்து ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாரே, சேலை கட்டி பரம்பரை நகையை போடுங்கன்னு. இவ எதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா? மகாதேவன் நேத்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தால உங்ககிட்ட? பட்டு சேலையும் நகையும் போட சொன்னாங்க. அப்போ நீ இசை சொன்னு சுடர் போட்டுட்டு நிக்கியா, நகை நட்டு ஒன்றும் போடல? எனக்கு தெரியாது, இசை இப்பதான் சொன்னா, அதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். கருப்பு சிங்கத்துக்கும் மகாதேவனுக்கும் தெரிஞ்சா கோவப்படுவாங்க தெரியும்ல. வீட்டுல இருக்க எல்லாரும் இன்னைக்கு இப்படிதான் போட்டிருக்காங்க. நான் மட்டும் எப்படி நகை நட்டு பட்டுச்செல்லாம் கட்டிட்டு இருக்க முடியும்? என்ன சொன்னா? ஆமா, வீட்டுல இருக்க எல்லாருமே இன்னைக்கு இப்படிதான் வரோம். இந்த பையவுல இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும் தெரியலையா? என்ன நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? எத்தே நீங்க இன்னும் கிளம்பலையா? அடே நான் கிளம்புது இருக்கட்டும், நீ இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. கழுத்துல செயினுக்கு ஒண்ணும் காணோம். எத்தே நீங்க கிளம்பிட்டீல கிளம்பலையா? நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஆமா இது இல்ல, நீங்களும் எங்கள மாதிரி சுடிதார் தான் போட்டுட்டு வரணும். சுடிதார் தான் போட்டுட்டு வரணுமா? உங்க மாமா தெரிஞ்சது என்ன ஓடட்ட அடிச்சுடா. எங்க அம்மா வீட்டுக்கு என்ன வெட்டி விட்டுறாங்க. முன்னால மாதிரி எங்க அம்மா வீட்டுல எனக்கு மவுஸ் கிடையாது, கேட்டியா? முன்னாடியே இந்த மனுஷங்கிட்ட சண்டை போட்டோம்னா நான் பாட்டி எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். இப்போ எங்க அம்மா வீட்டுல எனக்கு மவுஸே கிடையாது. ஐயோ ஒண்ணும் பண்ண முடியாது தே. எதே சுடிதார் போட்டு தான் ஆகணும். இசை ஆர்டர். இது தொரன்னு பார்க்கல உன்னியா? பார்க்கல. எடி நான் சுடிதார் போட முடியாது. அதை நீங்க ஹால்ல போய் வச்சிடுங்க. நீ வா போவோம். நான் வந்துட்டேன். எடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிய? எனக்கு ஒண்ணும் புரியல. எதே போக போக எனக்கு தெரியும் தே. என்னமோ பண்ணுதால, என்ன பண்ணுதாலும் தெரியல. எதே சீக்கிரம் போவிலாம், இசை காத்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க. என் Dress நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உன் Dress சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குல? ஆமா. அப்புறம் புற பொண்டாட்டி கிளம்பிட்டேன். என்ன கிளம்பலையா? கிளம்பிதான் இருக்க. எங்க எங்க கிளம்பி இருக்க? என்ன உங்களுக்கு எங்கெல்லாம் பார்த்தா கிளம்பாத மாதிரி தெரியுதோ? ஏன் நீங்க கிளம்பிட்டீங்க? நாங்க எப்பவுமே இதே மாதிரி தான் இருப்போம். நீ என்ன கிளம்பாம இருக்க? இல்ல என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதானே கேக்க. அப்படி நான் என்னடி கேட்டுட்டேன்? கிளம்பலையான்னு தானே கேட்டேன். அப்ப என்ன பார்த்தா இப்ப எப்படி தெரியுதுன்னு கேக்க. பட்டுச்சல்ல நகை நெட்லாம் போடலையான்னு கேட்டேன். இல்ல நான் இன்னைக்கு இப்படி தான் வர போறேன். இங்க வார், கருப்பு சிங்கம் பெல் கட்டி என்ன பண்ண கத்துவாரு. வேண்டதால பாத்துட்டு போறாங்க. நேத்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு, ஒழுங்கா சேலை நகை நெட்லாம் போடு. முடியாது. முடியாதா? ஏய் ஏதோ கெட்டின பொண்டாட்டி மாதிரி அதிகாரம் பண்றீங்க. அதெல்லாம் முடியாது. யார் பேசுறதால என்கிட்ட பேசிட்டு நான் பேசிக்கிட்டேன். முடியாது முடியாது. என்ன குடி தோண்டி புதைச்சிருவாங்க, சொன்ன கேளு. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. கவலை கிடையாதா? ஆமா அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை சேலை கட்டிட்டு சொல்லிட்டேன். முடியாது. திமுரு? இல்ல நான் உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத நீங்க திமுருன்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. அப்ப நீங்க கட்டி எனக்கு பாருங்க. நான் கட்டணுமா? இல்ல நான் கட்டினா எப்படி பெண் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ஓ நினைச்சு பார்த்து சிரிக்க. கும்சு கட்ட கும்சு கட்ட அப்படியே இருப்போம்ல. இல்ல கத்தி ஓ அப்படி சிரிச்சு. ஓய் உங்க ட்ரெஸ் மாத்திட்டு வா. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல. எப்பல பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப தான் கோபப்படுவாரு. போய் ட்ரெஸ் மாத்து. முடியாது முடியாது முடியாது. ஐயோ நல்ல பேர சொல்லி நினைச்சிட்டேன் பத்துக்க. உன்னை பேர சொல்லி கூப்பிடுன்னு நினைச்சிட்டேன் பத்துக்க. இது எனக்கு நான் பார்க்கல. பேர சொல்லி கூப்பிடலாம் நினைச்சிருக்கேன். நான் நிக்க என்ன கூப்பிடல. ஆமா ஒரே நான் இல்லன்னா நீ என்ன பேர சொல்லி கூப்பிட்டுருப்பா? அவ பேர ஏதோ அத சொல்லி கூப்பிட்டுருப்ப. இப்போ நான் இந்த இடத்துல இல்ல. இப்போ நீ வந்துட்ட. இப்போ நீ அவளை என்ன சொல்லி கூப்பிட்டுருப்ப? அவ பேர சொல்லி கூப்பிட்டுருப்ப. அது சரிதான். இப்போ நான் இருக்க போய் தானே நீ பேர சொல்லி கூப்பிடல. ஆமா இப்போ நான் இல்லன்னு வச்சுக்க. இப்போ நான் இந்த இடத்துல இல்லவே இல்லமா. இப்போ நீ வார. இப்போ அவளை பேர சொல்லி கூப்பிட்டு பாப்போம். அத இப்ப நீங்க நிக்கீங்கல்ல. நான் இல்ல. ஓகே நான் இப்போ இங்க இல்ல. நான் இல்லன்னு நினைச்சிட்டேன். இப்போ நீ அவளை என்ன பேர சொல்லி கூப்பிடுவ? அத நீங்க நிக்கல. கற்பனை பண்ணிக்கமா. நான் இப்போ இந்த இடத்துல இல்ல. ஓகே இங்க அவளை கூப்பிடு. பாருங்க மாமா அத நீங்க நிக்கல. போயிட்டேன் தாயே, நான் போயிட்டேன். நான் நின்னது தப்புதான். நான் போயிட்டேன். நான் சீரியஸா சொல்ல நினைச்சு விளையாட்ட விட்டுறாத. ஒழுங்க சேலை நகையெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறேன். மானத்தை வாங்கிறத. என்னது அவங்க கோபப்பட்டு போறாங்க. இங்க என்னன்னா இப்படித்தான் இருக்கணும். நீங்க இவரே சேலை கட்ட சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நீ பயப்படாத. இசை என்ன சொன்னாலும் அதை தான் நம்ம செய்யணும். ஓகே மெஜாரிட்டி இசைக்கு தான். இவங்கெல்லாம் இசைக்கு வேண்டிய டம்மி பீஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கிட்டு வா. கோபப்பட்டு போறாங்க, எனக்கு பயமா இருக்குடி. இதுக்கெல்லாம் பயப்படாத. நான் பாரு நாளே நீ என் புருஷனையே பார்க்கல. என் புருஷனே இப்ப என்ன பார்த்தான்னு வச்சுக்கையே என்ன பண்ணுவாரு? சும்மா விரட்டி விரட்டி விளக்கு மாத்தால வெளுத்து போடுவாரு. நான் பாரு சிரிச்சுக்கிட்டே சுத்துவேன். என்ன இசை பார்த்துக்கிடுவா. ஒண்ணு சேர்ந்து நாளைக்கு புருஷன் அத்தும் போது நேர இசைக்கிட்ட போய் சரண் அடைஞ்சிருவேன்.
வம்சத்தை ஆளக்கூடியவளே அவதான் ஆளணும். செம்புலிங்கையா உத்தரவு. என்ன அவ கொஞ்சம் காமெடி பீஸ் ஆகி போயிட்டா, அதனாலதான் பொறுப்பு மத்தவெல்லாம் எடுத்து வச்சிருக்காவ. அவ மட்டும் இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாலோ, மத்தவெல்லாம் அப்படி கை கட்டி தான் நிக்கணும். உலகத்துல ஒரு பொண்ணுக்கு இப்பெல்லாம் மரியாதை கிடைக்குமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இந்த வீட்டுல சாத்தியம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெண் சிங்கம் தான் அரசாளணும். இந்த வீட்டுக்கும் சிங்கத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? என்ன? காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். அதே மாதிரிதான் இந்த ஊர்ல இவனுங்க தான் சிங்கம். இந்த செம்புலிங்கையா இல்ல தான் ஒரு புத்திசாலிங்கிறத ரொம்ப தெளிவா இந்த இடத்துல தான் அவர் காட்டியிருக்காரு. எப்படி சொல்ற? அவர் தான் குடும்பத்தை காட்டோட இணைச்சு வச்சிருக்காரு. புரியல? ஆமா, காட்டோட தான் தன் குடும்பத்தை ஒப்பிட்டு வச்சிருக்காரு. எப்படி காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருக்குதோ அப்படித்தான் இந்த ஊர்ல நாம ராஜாவா இருக்கணும்னு முடிவு பண்ணி ராஜாவா வாழ்ந்திருக்காங்க. அவங்க ராஜாவா இருந்தாலும் இது வரைக்கும் இந்த குடும்பத்தை வழி நடத்தினது ஒரு பெண் சிங்கம் தான். செம்புலிங்கையா மறுபடி தான் ஒரு புத்திசாலிங்கத காட்டியிருப்பாரு. காட்டுக்கு ராஜாவா சிங்கமே இருந்தாலும் அந்த சிங்க கூட்டத்தை வழி நடத்துறது ஒரு பெண் சிங்கம் தான். பெண் சிங்கம் வழி நடத்துற போய் தான் இன்ன வரைக்கும் காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருக்க முடியல. அதேதான் இங்க ஃபாலோ பண்ணிருப்பாரு செம்புலிங்கையா. இங்க வழி நடத்துறதுக்கு ஒரு பெண் சிங்கம் தான். செம்புலிங்கையா காலத்துல அள்ளிமலை தான் குடும்பத்தை வழி நடத்திருக்காங்க. செம்புலிங்கையாக்கு எல்லா விதத்திலும் பக்கா பலமா இருந்தது அள்ளிமலர் தான். அவங்க கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் செம்புலிங்கையாங்கிற பேரையும் இந்த உலகத்துக்கு நிலைநாட்டிச்சது. கிங்சின் ராஜா எதுக்கு பேர் அடையாளமே தெரியாம போனாரு தெரியுமா? அவரு தன் மனைவி யாருங்கிறத இங்க மறைச்சாரு. அதான் கருப்பு சிங்கம். அதான் அன்னைக்கு நிச்சயத்துல அன்னைக்கு தன் மனைவி யாருங்கிறத ஊருக்கே காட்டினாரு. ஆனா அவரு தான் ஆளும்போது தன் மனைவி யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டல, அடையாளமே தெரியாம போயிட்டாரு. அந்த தப்ப பக்கா பண்ணாம இருக்கிறது நம்ம கிங்சி மாமா. பண்ண மாட்டாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இசைதான் எல்லாம். அது ஏன் இசைன்னு கேட்கலாம். அது செம்புலிங்கைக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். அந்த பொண்ணை மகிமைப்படுத்த விதமா தான் இந்த வாரிசை கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இந்த குடும்பத்துல நீங்க நானும் வாக்கப்பட்டிருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்படணும். ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. இத்தனை ஆம்பளை சிங்கங்கள் இருந்தும் ஒரு பெண்ணுத்தான் ஆட்சி செய்யணும்னு அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் அவ கொடுக்கற ஆலோசனையும் ஒரு குடும்பம் நடத்தினா மட்டும்தான் அந்த குடும்பம் உச்சத்துக்கு வருங்கிறது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். செம்புலிங்கையா குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா குடும்பத்துக்கும் இதுதான் உதாரணம். ஒரு பொண்ணை மதிச்சு அந்த பொண்ணு வழிநடத்தல அந்த குடும்பம் போச்சுன்னா அது உச்சத்துக்கு போகுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அதனால இசையை மீறி இந்த வீட்டுல யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு தைரியமா வா. இங்க பாரு, நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறேன் பாரு. எல்லாம் இசை இருக்கிற தைரியத்துலதான். சரி சீக்கிரம் வந்துருங்க. உண்மைதான். இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அவருக்காக இல்லட்டாலும் இந்த குடும்பத்துக்கு என்ன அவர் கொண்டுட்டு வந்தாரு. அதுக்காகவாதே அவருக்கு உண்டான மகிமையும் மரியாதையும் நான் கொடுப்பேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லா குடும்பத்தையும் நினைச்சா இவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இல்ல இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். நல்லா இருக்கு. உண்மையில இந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இல்ல இந்த குடும்பத்துல வாக்கப்பட்ட நானும் அதிர்ஷ்டக்காரி தான். பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் இப்படிதான் போவேன். ட்ரெஸ்ஸா மாத்த மாட்டேன். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சின்ன மாதிரி இசை கூட போய் சேர்ந்துக்கணும். என்ன பண்ணலாம்? இசை இசை உள்ள வாட்டி. இசை, நீ சொன்ன மாதிரி எல்லா பக்காவா பிளான போட்டு கொடுத்துட்ட. இருந்தாலும் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். கிச்சன் பக்கத்துல இருக்க ஹாலுக்கு எல்லாரும் வந்திருக்கணும். ஒருத்தர் விடாம வந்திருக்கணும். அபியம்மா வரைக்கும் வந்திருக்கணும். இங்க பாரு, எல்லாரும் புருஷனுக்கு தெரியாம இப்பதான் சுடிதார மாத்திக்கிட்டு இருக்காவ. அபியக்கால பயத்துல. அபியம்மானாலே அப்படிதான். ஆமா, பரவே நான் எப்படியோ மாத்திட்டேன். அப்புறம் நம்ம மாமியார் இல்ல, அவளுக்கு சுடிதார மாட்டி விட்டாச்சு. கண்டிப்பா அவியதான் போடணும். ஏன்னா அவியதான் இந்த வீட்டு மூத்த மருமகா. அது ஓடி ஒளிஞ்சவ, நாங்க விடல, மாத்தி விட்டுட்டோம். இப்ப அவியில சுடிதார் போட்டாச்சு, உங்க அக்கா போட்டாச்சு. அப்புறம் ஜெபா அவ ஆல்ரெடி சொன்னோடனே போட்டுட்டா. அப்புறம் நம்ம மாணிக்க மாமா பொண்டாட்டி அவளும் போட்டாச்சு. இப்படி எல்லாரும் போட்டாச்சு. மகிமா மட்டும் போட மாட்டேன்னு இப்படி வதம் பிடிக்காததுக்க. எதுக்கு போட மாட்டாளா?
அவ வரலையா, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லையா, அதனால வரமாட்டாளாம். சரி வா, அது என்னன்னு நான் போய் பாக்குறேன். வா. என்ன எல்லாம் கிளம்பிச்சு, அப்படி நேராவதுல்ல எல்லாரையும் வர சொல்லியாச்சு, ஒருத்தரையும் வந்து சேரல. என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு பண்ணலாம், நம்ம கார் எடுத்துட்டு முன்னாடி போயிடுவோம். தானா அடிச்சு புரண்டு வருவானுங்க. நம்ம போய் 1/2 மணி நேரத்துக்குள்ள எவனாவது வரல, ஆர்டர் போட்டல, இப்ப அடிச்சு புரண்டு வருவானுங்க பாரு. சமந்தி என்ன கிளம்புவோமா? வர வேண்டிய பிள்ளையிலே வந்தாச்சு, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? அதானே, இங்க பாரு, புது பொண்ணுங்களே கிளம்பி வந்தாச்சு. வீட்டுல இருக்கவங்க என்னாச்சுதே, எல்லாம் வெளியில வாங்க. நல்ல திட்டு வாங்குங்கடி, நல்ல திட்டு வாங்குங்க. என் பிள்ளைல இருக்கிறதுலே அழகா வந்திருக்காளுங்க. என் பிள்ளைல கட்டிருக்க சேலைக்கே ஒரு மவுசு தான். அவ பொறாமையில சாக போறாளுங்க. என் பிள்ளைல தான் இந்த வீட்டுல எல்லாமே. நல்லா இருக்குமா? தேங்க்யூ மாமா. என் பிள்ளைல குளத்துல கெட்டிக்காரியில பாத்துக்கங்க. அத பார்த்தாலே தெரியுதா, பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாளுங்க. அப்படித்தான் இருக்கணும். அழகா இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு தேவை மகாலட்சுமி தானே? அப்படிதானே சம்பந்தி? உண்மைதானே, வீட்டுக்கு மருமகா மகாலட்சுமி மாதிரி தானே வரணும். கரெக்டா சொன்னீங்க. ஏய் சாரன், அலெக்ஸ், என் பிள்ளைகள் முன்னாடி எவ்வளவு நிக்க முடியாது. இனிமேல் இந்த வீட்டுல என் பொண்ணுங்க தான் எல்லாமே. இன்னைக்கு முடிவாகிரட்டும், அப்புறம் பாருங்கடி, என் பிள்ளைதான் இந்த வீட்டுல எல்லாமே. இப்பவே கருப்பு சிங்கத்துக்கு என் பிள்ளைல தான் பிடிச்சிருக்கு. என் பிள்ளைங்கள தான் நினைச்சிட்டு திருப்பி மருமகளே மருமகளேன்னு சொல்றாரு. இதுல இருந்து தெரியல, அடுத்த வீட்டு சாவி என் பிள்ளைகள் கையில தான் வரும். நான் என்ன ஒரு பிள்ளையா கொடுக்க, 2 பிள்ளை கொடுக்க, பின்ன மதிப்பு இருக்காதா? அலெக்ஸ், அப்பா அவனேங்கடா, சாரன் எங்க? வர மாமா. அப்பா டேய் கிளம்பண்டாமா, நேராவதுல. அண்ணன் எல்லாரும் வரட்டுப்பா. இங்க பாரு, இங்கே நின்னுட்டு இருந்தா நேரம் ஆயிட்டே இருக்கும். நம்ம போனதான் பின்னாடி அடிச்சு புரண்டு வருவானுங்க. டேய் மகாதேவா, சத்தம் கொடு, நாங்க கிளம்புறோம். பின்னாடியே சீக்கிரம் வரணும், சத்தம் கொடுறா. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நாங்க கிளம்பிட்டோம். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து சேரணும் எல்லாரும். அப்பா இசை இப்பதான் கிளம்பிட்டு இருந்தாப்பா. ஏன் அவளுக்கு எவ்வளவு நேரமா? நேரத்தை தான் சொல்லியிருக்க, காலையில கிளம்பணுனே. அப்பா சின்ன பொண்ணுப்பா, கைக்குள்ள இருக்கு. அதுக்கு கிளம்ப வேண்டாம். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் கிங்ஸ்னு? அவன் தானே எல்லாம் பாப்பான். அவனே எங்க பிள்ளைங்க எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு வரண்டாமாப்பா. அது தாய் பார்த்தாதான் நல்லது, மத்தவெல்லாம் பார்த்தா இப்படிதான் நேராகும். பெத்தவளுக்கு தான் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரியும். பெத்தவதான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். இவ்வளவு நாள் சின்ன பிள்ளை தான், சரிதான். இப்பதான் 2 பிள்ளை பெத்தாச்சுல்ல, இனி கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் சம்பந்தி. கொஞ்சம் சொல்லி வரைக்கும் வைங்க. இது எல்லா நாளுக்கும் சரிப்பட்டு வராது. இனி கொஞ்சம் எடுத்து பக்கமா சொல்லுங்க. இவன் நீ சின்ன பிள்ளை கிடையாது, எல்லாரும் மாதிரி நீ வந்து வேலை வெட்டி பாக்கணுமான்னு சொல்லுங்க. நான் நல்லதான் சம்பந்தி சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பாத்துக்கோங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். எப்பவும் சின்ன பிள்ளை கிடையாது, பொறுப்பா தான் இருக்கணும். வீட்டுல இருக்க எல்லாரும் செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்காங்க. என்ன பண்ண? ஆனா உங்க பிள்ளைல அப்படி இல்ல, எல்லாம் பொறுப்பா இருக்காங்க. பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு சாவி உங்களுக்கு தான் மட்டி. ஆமாமா. யாரு பிள்ளை யாரு பேசுறது? ஏய் மகாதேவா, என் பிள்ளைக்கு மட்டும் நீ ஒண்ணுமே இல்ல. இவனுக்கு ஏதாவது பொண்ணதான் சரிப்பட்டு வரும். அப்பா இருக்காரு பொறுமையா போய்கிட்டு இருக்க. என் பிள்ளைய வேலை செய்யறா. அவ என் பிள்ளைய தரக்குறவ பேசிக்கிட்டு இருக்கா. ஜானன் இல்லாம போயிட்டாரு, அதான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு எல்லை வரைக்கும் தான் நானும் பொறுமையா போவேன். எல்லை தாண்டிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் சாரான், இதான் முறைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏண்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சும்மாதான். அப்புறம் என் வீட்டு பிள்ளைய பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி சொல்லல, அவன் நம்ம வீட்டு புள்ள. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னேன். பெரிய ஆட்கள் புத்திமதி சொல்லதான் செய்வாங்க. அவங்க பெரிய ஆளு, புத்திமதி சொல்லதான் செய்வாங்க. மணி என்னாவது? அவ இன்னும் கிளம்பி வந்திருக்காளா? வருவாப்பா, அவ சின்ன பொண்ணு. நீ கருப்பு சிங்கத்தை பேத்து பேசுனா? இல்ல நீ முறைக்கிற? இல்ல இல்லடா, இவன் முகர வாக்க அப்படித்தான். குழந்தைப்பா. ஏதே கிங்ஸிங் பொண்டாட்டி குழந்தை. டேய் என் பொண்ணு குழந்தையா? டேய் அவன் ஊழப்பட்ட வாயிலாம் பேசுவாடா. இதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது பேசுனீங்க? யாருக்கிட்ட கத்திட்டு இருக்க? டேய் இப்ப நீ யாருக்கிட்ட கத்துனா? யாருக்கிட்ட இவன் கத்துனா இப்போ? இல்ல அவனை பத்தி யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவ குழந்தைப்பா, அதான் அப்படி சொல்லிட்டான். குழந்தையா? போக்கலாம். சரி, அவர் ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு கார்ல கிளம்புங்க. தனியாவா? அப்பா அண்ணே வரேன்னு சொன்னாப்பா. பிரேமண்ணே வரேன்னு சொன்னாப்பா. மாப்பிள்ள அவிய புருஷ மாட்டி ஒண்ணா வராத, நீங்க கிளம்புங்க. அவிய புருஷ மாட்டி பிள்ளை எல்லாம் ஒண்ணா வரட்டும், நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள. இவளுக்கு முக கூட நான் கிளியறணும். தொடங்காதவ. சீ, இதுக்கு வேற ஏதாவது பாக்கலாம். கூட்டி கொடுக்க மாதிரி கொடுக்கா. டேய் அத உங்க மாமியார் சொல்றாங்கல்ல, அவன் தனியா வருவான். நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பு. பொண்டாட்டியா? பொண்டாட்டி சொல்றது கடுப்பா இருக்கு. இவனுக்கு பொண்டாட்டியா? என்னங்க வாங்க போலாம். இவனுக்கு எப்பதானே காத்துட்டு பாப்பளுக்கு. டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடல, போ. போங்க மாப்பிள்ள. டேய் எப்பவும் ஜோடியா நில்லுங்கடா. நீங்க இந்த ஜோடி மாதிரி எப்பவும் ஒட்டிட்டே இருக்கீங்க.
போங்க முதல்ல அவரை ஜோடி கிட்ட போய் நில்லுங்க. ஜோடி நீ ஏன்டா சொல்ற, பொண்டாட்டின்னு சொல்ற. சரியா சொன்னீங்க சம்மந்தி. போங்கடா, அவரோட பொண்டாட்டி பக்கத்துல போய் நில்லுங்க. போங்க. பரவாயில்ல, கார்ல தானே போனோம், போலாம். டேய் முதல்ல சொன்ன செய்யுங்கடா, போங்க. டேய் மாமா சொல்றாருல, போங்க. இப்போ எப்படி இருக்குது? டேய் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிடுங்கடா, பின்னாடி பாக்குறது நல்லா இருக்கும்ல. ரொம்ப என்ன சோதிக்கிறாங்களே. இல்லப்பா, நான் போட்டோ நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு போட்டோ எல்லாம் பிடிக்காது. என்னங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். டேய் உன் ஒய்ஃபு கேட்கல, ஒரு போட்டோ எடுத்துக்க. நான் போட்டோல நல்லா இருக்க மாட்டேன். நீ நேர்ல நல்லா இல்லடா. எப்படியோ அந்த பொண்ணு மனசு வச்சு உனக்கு வாழ்க்கை கொடுக்குது. அப்பதான் கருப்புசிங்க. டேய் அந்த பிள்ளை உனக்கு வாழ்க்கை கொடுக்குடா. என்ன ஆதவன் என்ன மீறி போய்கிட்டு இருக்காரு, எனக்கு இப்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ மாமா சும்மா இருங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க அழகா தான் இருக்காங்க. அப்படியா? அது உன் கண்ணுக்கு மட்டும் தான் அழகா தெரிஞ்சிருக்கான். மாமா சும்மா இருங்க மாமா. சத்தியமாமா நீ கண்டுதான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க. இல்லன்னா அவன் நிலமா. ஐயோ மாமா போங்க மாமா, அவங்க அழகா தான் இருக்காங்க, சும்மா இருங்க. என் புருஷனால எதுவும் குறைச்சிடாதீங்க, பெரிய மாமான்னு பார்க்க மாட்டேன். பாத்திர சம்மந்தி என் மோல இப்பவே புருஷனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணா பாருங்க. நாளைக்கு நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க போலுக்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். என் மருமக சரியா இருக்கா. அப்பா கருப்பசிங்க வாயாலே வந்துட்டு. இங்க பாருமா, இந்த வீட்டுல எல்லா பொறுப்பும் நீ தான் எடுத்துக்கணும். எது எதிர்பார்த்தல அது கிடைச்சிரும் போலுக்க. சரிங்க மாமா, நான் என் புருஷனை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். சொல்லும் போதே என் கண்ணுல ஆழ்ந்த கண்ணீர் வருதுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபி, உங்க அம்மாக்கு கிளம்பிறதுக்கு இவ்வளவு நேரமா? நமக்கு ஒரு சட்டை போட்டு கிளம்பிடலாம். அம்மாக்கு அப்படியாப்பா? இருந்தாலும் இந்த ஆம்பளை பையன் ரொம்ப தான் அம்மாக்கு சப்போர்ட் பண்றானுங்க. ஒண்ணு சொல்ல மாட்டேக்கானே. டேய் நீ கேட்டுட்டு தானே இருக்க, அங்க தாத்தா கத்துறாரா இல்லையா? எப்பா தாத்தா கத்துறாங்கப்பா, அதுக்காக அம்மா வர வேண்டாமா? அதனால உங்க அம்மையை கூப்பிட்டு இருக்கேன், சத்துமே கொடுக்க மாட்டேங்கிறாள. எதுக்கு தெரியலப்பா. சரி நீங்க தம்பியை கொண்டாங்க, நான் கொண்டுட்டு போறேன். இரு உங்க அம்மா கூட சேர்ந்தே போவோம். இல்லன்னா அதுக்கு தாத்தா என்னதான் கொஞ்சம் திட்டிட்டு எடுப்பாரு. உடனே கூட்டிட்டு வந்துடா, நீ மட்டும் ஒத்தையில வர அப்படிம்பாரு. அது எதுக்கு? இரு உங்க அம்மா சேர்த்தே கூட்டிட்டு போவோம். அதுவும் சரிதான்ப்பா. காட்டி கொடுக்கறதுடா, எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு இந்த மனுஷன் என்ன ஆட போதோ தெரியல. இசை வேற சேலை கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ண? ஐயோ பயமா இருக்கு. அப்பா கூட்டிட்டு போடா. சும்மா நான் என்ன பண்ணட்டும்? என்னங்க வந்துட்டாளா? சப்பா அப்பா திரும்பி பார்த்தாதான் இருக்கு. இங்க நில்லு, இங்க போயிடாத. நான் பெத்தாயிரம் இங்கே நிக்கணும். யார் வேலை? யாரு? இசைதான். அவங்களா? எதுக்கு தெரியல. சரி சரி, எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். நீ ராசாடா. என்ன கிளம்புமா? அப்படி கிளம்புங்க. நீங்க கிளம்ப வந்திருக்க, சீக்கிரம் போ, கிளம்பிட்டு. எங்க அப்பா கடந்து கத்திட்டு கிடக்காடி. சீக்கிரம் வா, ஞானம் ஆகுது. போங்க. ஞானத்தை கடத்தாத அப்படி எனக்கு கோவம் வந்துடும். சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம் போ. அப்பா அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு தான் வந்திருக்காங்க. இவன் என்ன சொல்றான்? ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேங்க. ஏங்க இது நல்லா இருக்கா? அப்பா என்ன பெல்ட் வச்சு அடிக்கணும் அப்படிதானே? நீ பல நாள் எதிர்பார்த்துட்டே இருக்க தெரியும். கொஞ்ச நாளாவே உனக்கு என்ன அடிக்கணும்னு ஆசை, அது உன்னால அடிக்க முடியாது. அதான் இந்த மாதிரி வெள்ளம் பண்ணிட்டு இருக்க அப்படிதானே? நீங்க வந்து சண்டை போடுங்க. எப்பா தண்ணி கொண்டாங்கப்பா. அம்மா எப்படி சமாளிச்சிருங்க. தெரியும்டி, அவளால தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அவ எனக்கு பெரிய இவ பாருங்க. அப்பலாம் ஒண்ணு இல்ல, நான் இப்படிதான் வருவேன். தெரியும், உனக்கு அன்னையில இருந்து நீ இப்படிதான் நடந்துட்டு இருக்க. என்ன பழி வாங்கணும் உனக்கு, அவ்வளவுதானே? வாங்கிக்க. அப்பலாம் ஒண்ணு இல்ல. உன்னை எதுக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா? அது வந்து உங்க பொண்ணு தான் போட சொன்னா. ஏன் பொண்ணு போட சொன்னாலா? ஆமா, எல்லாரும் இப்படிதான் வரணும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா. என் பொண்ணு சொல்லிட்டாளா? ஆமா. ஆனா எங்க அப்பா கிட்ட பேச முடியாத. அது நீங்க வச்சு உங்க பொண்ணாச்சு எப்படியா சமாளிங்க. பூவே வைக்க கூடாதுன்னு சொன்னா தெரியுமா? நான் அதை மட்டும் வச்சுக்கிட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். புள்ள சும்மா பண்ண மாட்டாளே. அவ ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா அது நீங்களே கேட்டுக்கோங்க. நான் எப்படி இருக்கேன்? ராஜா போயிட்டான். அதே என்னங்க? ஆமா, ராஜா போயிட்டாங்களா? அவன் தான் அப்பவே போயிட்டானே. ஆமால, அவன் அப்பவே போயிட்டான். ஏங்க நான் எப்படி இருக்கேன் நீங்க சொல்லவே இல்ல. அதுதானே சொல்லுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்ப பார்த்து நேரம் பத்தல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுன்னு. என்ன சொல்றீங்க? நேரம் பத்தல, என்ன பண்ண? என்னது? இல்ல, இருக்க நேரத்தை முடிச்சதான் முடியும். அது நீ எப்படி இருக்கன்னு கேட்டல, அதான் சொல்ல போறேன். வா போகணும்னு வச்சுக்க. தெரியாம கேட்டுட்டேன்.
கேட்டலடி, எப்படி இருக்கேன்னு கேட்டல, அதுதான் சொல்ல போறேன். நேரத்துக்கு அடுத்தது கோவம் வந்துடும். வா நான் போறேன். சோதிக்காம வாடி. இவ எங்க போனா? அப்பா வேற அங்க கத்திட்டு கிடக்காரு. அது ஜோடியா தான் போணுமா? நான் இப்ப இவளை எங்க தேடிட்டாலையா? ஓய், வர வர எனக்கும் ஆனஞ்சூடே இல்லாம போச்சுது. இவளை கூப்பிட்டு அலையதே எனக்கு பெரும் பாடா இருக்குது. அடியாய், முன்னாலெல்லாம் எவ்வளவு விட்டதுக்கு மட்டும் தான் கத்துனேன். இப்ப இவளை கூப்பிடுறதுக்காகவே கத்த வேண்டியிருக்கு. அடியாய், இப்ப எவ்வளவு அதிர்ச்சி ஆகுது. அடுத்து கோத்தி உச்சிக்கு போயிரு, அதுக்குள்ள சமாளிச்சிடணும். என்னங்க நீங்க கூப்பிட வேண்டாம், நான் ஓடி வந்துருவேன். ஆக மொத்தம் இந்த ரூம்ல நீ இருக்கவே மாட்டேன்னு சொல்லுது, அப்படிதானே? எப்படி வந்தாலும் வளைச்சு வளைச்சு சுத்தி சுத்தி அடிக்குதே, நான் என்ன பண்ண? எங்க போமாங்க, நேரம் ஆயிட்டுங்க. அப்பமே வச்சு கருப்பிச்சிங்க கத்திட்டு கிடக்காரு, போகுமா? நான் கிளம்பி நினைக்கேன், நீ கிளம்பலையா? அது அப்போ என் சுடிதார் பார்த்து அதிர்ச்சி அடையலையா? சிரிச்சுட்டே செவ்வாய்ப்பா. எங்க நான் கிளம்பி தாங்க இருக்கேன். கிரிக்கடி, என்ன பார்த்தா உனக்கு கிரிக்கலா தெரியாடி? போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். அப்பா சேலெல்லாம் கட்டிட்டு குடும்ப நகையெல்லாம் போட்டு வர சொன்னாரு. சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆகுதுங்க பாரு. சேலை கட்டுறதுக்கு நேரம் ஆகுனா கொண்டுவேன். போ 2 செகண்ட் கட்டிட்டு வா. அவங்க அப்பா கத்திட்டு கிடக்காடி, எனக்கு பயமா இருக்கு. இதாங்க ட்ரெஸ். இதாங்க ட்ரெஸ். கோத்த கலப்பிடாத, போ. மத்த விழாரி இசை சொன்னான்னு சொன்னா கேட்கும். இந்த மனுஷன் கேட்க வேற செய்யாத. என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? என்ற தெய்வமே! அட பாரதி மருமகளை என்ன கோத்து விட்டுட்டால. உன் மண்டக்கலுக்கு எனக்கு வச்சுட்டார கொடுத்து என்ன கோத்து விட்டுட்டால. எட்டி எப்படி சமாளிக்க போற? அவன் முறைச்சு தின்னா கூட பயப்பட மாட்டேன். அவன் முறைக்காம நிக்காத மட்டும் இப்ப எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. பள்ளக்காட்டியை சமாளிச்சிருவோம் மாமியார. உன் பள்ளக்காட்டுக்கு மயங்குவா. இப்ப என்ன ஓடட்டு அடிப்பானட்டி. என்ன இதெல்லாம்? என்னங்க? இல்ல இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். 2 பேரும். அது சரி, ஏமா நீங்க என்ன இப்படி? எப்படி? என்னங்க எப்படிங்க? அது எப்ப முதல்ல இருக்காவ? ஏம்மா, அப்பா இருக்காரு, நீங்க என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா இந்த ட்ரெஸ் என்னடா? அதானே. டேய் நேரடி சீக்கிரம் வாடா. அப்பா உங்களை பார்த்தாரு. என்னடா இவத பாப்பாரு. எங்க நேரவதுங்க வாங்குங்க. பெரிய எல்லாரும் திட்டுவாங்க. வாங்க நம்ம போவோம். அதாவது இப்ப அப்பா என்ன பெல்ட் எடுத்து உச்சந்தி வச்சு அடிக்கணும். அதுக்கு 2 பிளான் போட்டுருக்கியா? அது எந்த புதுசுக்கு நான் வாங்கி கொடுப்பனா? ஏங்க நீங்க என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க? சரி நாங்க அப்பலாம் செய்வோமாங்க. நீ வாய் திறக்காதடி, நீ வாய் திறக்காத. ஐயோ, கோவரக்கூடாது. இல்ல நான் கோப்படக்கூடாதுன்னு இருக்கேன். போய் ஒழுங்கு மரியாதை 2 ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க. சேர்ந்து இதை கடுப்பேத்தாதீங்க, போங்க. இதே அவளே நம்மள போச்சல்ட்டவ. நம்ம போமா? ஏய், ட்ரெஸ் மாத்திட்டு போச்சேன்னா இதாங்க ட்ரெஸ். எதை வாங்கதே நமக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். வாங்கதே. ஏய், சுள்ளல் போட்டு போன எங்களை வந்து அப்பா அடிப்பாரு. ஏமா என்னமா நீங்க? ஏண்டா இதுக்கு என்னடா குறை? சாலையை விட இதான் நல்ல அம்சமா இருக்குது. சும்மா கடடா. காட்டுக்குள்ள வேற போணும், நடந்து வேற பாய்தும் போணுமா? சாலையை கட்டிட்டு போக முடியுமாடா? இதுனா பாட்டு சட்டு போட்டு நடந்து போலாம். ஏன் மர்மக்க மாதிரி யோசிச்சா சரியா யோசிப்பாளுவ. அது சரி, இதுக்கு நீங்க சுள்ளல் போட மாட்டீங்களா? இப்ப என்ன புதுசா? ஏண்டா நான் சுடல் போட்டனால உலகம் அழிஞ்சிட்டா? இல்ல உலகத்தையே நான் மாத்திட்டேனா? இல்ல சுடல் போட்டனால என்னடா குறைஞ்சு போச்சு? உங்களுக்கு வயசாச்சுல்ல? ஏங்க நீங்களும் வயசாயிட்டு தானே? நீங்க என்ன துண்டியா கட்டிட்டு அலைவீங்க? இதே பேண்ட் ஷர்ட் தானே போட்டு அலைவீங்க? ஏய் நீ பேசாத, எனக்கு நெஞ்சு வந்துரும். ஏம்மா கடுப்பேத்தாதீங்கம்மா, போங்க. இல்ல முடியல, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குது. இஷ்டம் தான் கூட்டிட்டு போங்க. இல்ல நாங்க மரமக்க மரலாம் வீட்லயே இருக்கோம். எனக்கு சதனட்டி அக்கா அதுதான் முடிவு. ஏங்க நாங்க சரியான முடிவு தாங்க எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லன்னா நாங்க சட்டு போட்டு மாத்துவோம் வேற. அப்பாடே, சரி சரி மாத்துங்க. இது நல்லாவே இல்ல. 4 ட்ரெஸ் சுடிதார் எடுத்து வச்சிருக்கோம். 4 சட்டி மாத்தி மாத்தி போட்டு பாத்துக்கிடுவோம். அதுதான் சொல்ல வந்தேன். ஒண்ணா நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி நாங்க ஜபாக்கால பார்க்கணும், அப்புறம் மகிமா பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாங்க வாரங்க. அடி இப்படி போய் வந்துட்டு அப்ப என்ன அடிப்பாருடி? அம்மா அடி வாங்கிக்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லையாட்டி அடிச்சாதே எல்லாம் நம்ம கையில இருக்குது. அது அடி வாங்கினா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். அதானே இவ அடி வாங்குவான்ட்டு நாம ட்ரெஸ் மாத்தணுமா? எப்படி பாத்தியா? ஆனா வந்துட்டு நீங்க உண்மையிலே 16 வயசு பிள்ளை மாதிரிதான் இருக்கிய. இது சும்மா இரு. எல்லாத்தையும் நான் சத்தியமா தான் சொல்லுறேன். நீங்க ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. இவ்வளவு நாள் கழிச்சு போட்டிருக்கேன். முன்னாடியே போட்டிருக்கணும் தெரியுமா? ஆனா இனிமேல் நான் சுடா தண்டி போட போறேன். நல்லா இருக்கேன் பாத்தியா? கோவேண்டா. ஊர் உலகத்துல மாமியா மரும சண்டை தானே போடுவாங்க. அதுதானே நல்லா இருக்கும். இது என்ன நம்ம வீட்டுல மட்டும் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. இதே உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் எடுத்தோம்ல, அந்த சுடிதாரும் நல்லா இருக்கும் தெரியுமா? அத பிறகு போட்டு பார்க்கணும். நம்ம அங்க போயிட்டு வரும்போது என்ன போட்டுடுவோம். இதே எனக்கு அந்த ப்ளூ கலர் சுடிதார் நல்லா இருக்குமா?
ஏடி அந்த சீவனஸ் வச்சிருக்கல கை இல்லாம அத என்ன போட்டு பாரு. கையில சுடுதாரா அடியா ராணி அவன் கிடக்க ஓல்டு மாடல் சூப்பரா இருக்கும் தெரியுமா. நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் 80ல பிறந்தவ என்ன சேல பத்தில இந்த 80ல பிறந்தாலே அப்படிதான். அவனும் வரமாட்டான் மத்தேலி மாறட மாட்டான். ஆனா நீ நல்லா இருக்க தெரியுமா எத்தே. நீங்க கூட சூப்பரா இருக்கே என் கண்ணே பற்று போல இருக்கு எத்தே. நம்ம அப்படி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு மாத்தே. ஆமாட்டி சரி அப்படி ஜவாலையும் கூட்டு வந்துடுறேன். அவனும் சேர்ந்து எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஏ ஜவா ஹாய் பியூட்டி மாமியாரே என்ன கிளம்பலையா? பியூட்டி மாமியாரா? ஹாய் பியூட்டி எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா. யோ இன்னும் எதுக்கு வாங்க போங்க நாமெல்லாம் ஒண்ணு வா பொண்ணு கூப்பிடு அத நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு தெரியுமாடி. அப்படியா? அம்மா நீங்க மாமியாருமா? நானும் அப்படிதான் சொன்னேன். எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா என் பியூட்டி. உங்களுக்கு ஒரு 25 26 இருக்குமா? எனக்கு வயசு கம்மிதான். அப்பா எம்மா சூப்பரா இருக்கியம்மா. தேங்க்யூடா தேங்க்யூடா. ஆமால என்னங்க நான் எப்படி இருக்கேன்? பாடி எனக்கு வெக்கமா இருக்கு. வண்டிக்கு வார்த்தையே இல்ல. போங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? எல்லாரும் இங்க தானே இருக்கோம். அப்பாக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பாக்கு தெரிஞ்சா அடி வாங்கு. நீ வாங்க மாட்டா? நான் எதுக்குடா வாங்கணும்? அப்பா அப்படி ஒண்ணு விட்டுருவாரு பாரு. எவ்வளவு நீ அடி வாங்கு. நீ எப்படி தப்பிப்பா? அது நான் பாத்துக்கிடுவேன். உன் வயசு சுடா போட்டுருக்கல நீ தான் சமாளிக்கணும். வட்டா ஜபா சூப்பரா இருக்குமா? தேங்க்யூங்க. என் பொண்ணு எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ உன் அடி காப்பாத்திக்க. அப்போ அம்மாக்காக ஒரு 4 சவுக்கடி வாங்க மாட்டாரு. அப்போ நீ சவுக்கடி வாங்க தான் போய்கிட்டு இருக்க. ஆமா 2 அடி வாங்கிட்டு போறது இதுல என்ன இருக்குது? என் பியூட்டி சந்தோஷமா இருக்கல்ல என் வைஃப் போதாது. செபாத்தாங்க சூப்பரா இருக்குமா? இந்த சிரிப்புக்கு முன்னாடி 2 அடி ஒண்ணுமே இல்லடா. என்னோட குடும்பம் சேர்ந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல என்னடா இருக்குது? என்ன இருக்குடா? அப்பா பட்டு சேலை கட்டி குடும்ப செயலெல்லாம் போட்டோ சொல்லியிருக்காரு. இங்க ஒருத்தர் காலத்துலயும் ஒன்னையும் காணும். அவங்களுக்கு பிடிக்கல போடல. அப்பா நம்மள கொன்னுவாரு. அது பாத்துக்கலாம். சரி பாப்பா நான் வரேன். கொஞ்சம் பயமாதான் இருக்குது. எப்படி முன்ன போவேன்? ஆட்ட ஆரம்பமாயிட்டு அத்தே. நானே கொலை நடிக்க போய் தான் நிக்க. அவன்கிட்ட காட்டிக்காத. நாளை சும்மா தான் சிரிக்கிற மாதிரி இருக்கேன். கொலை நடிங்க போய் தான் நிக்க. கருப்பு சிங்கம் வரப்ப நிக்காரு. நாம ஒண்ணு போல இப்படி பண்ணிருக்கோமே. இன்னைக்கு கருப்பு சிங்கம் நம்மளால உண்டுல நக்கிடுவாரோ?